நான் ஏன் சொல்றேன்னா, நாங்க இந்த ஆட்சி வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி நாங்க முதலீடை ஈர்த்துட்டோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. 35 லட்சம் இளைஞர்களுக்கு 35 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி திரும்ப அமைச்சர் பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்வர் சொல்றாரு, துணை முதல்வர் சொல்றாரு, தொழில்துறை மந்திரி சொல்றாரு, எல்லாருமே இதே உருட்டிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சின்ன விஷயம்னா, நேத்து மந்திரி சபையில நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா இந்த 12.16 லட்சம் கோடிகளுக்கு அந்த இதுக்கு அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. சோ அவங்க இத்தனை நாள் கூறியது நாங்க 12 லட்சம் கொண்டு வந்துட்டோங்கிறது பொய்யுங்கிறது கூட இல்ல சார். அதுல கம்மி தான். இதுலயுமே கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி அளவுக்கு தான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு இப்பதான் இந்த ஆட்சி நிறைவு பெறுகிற தருவாயில் தான் அதுக்கு அனுமதியே கொடுக்குறாங்கன்னா, அப்ப இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ஒண்ணுமே இவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சரவை கூட்டமே ஒப்புதல் அளித்த மாதிரி தானே அதை எடுத்துக்கணும். அதுல பாத்தீங்கன்னா 12.16 லட்சம் கோடி முதலீடுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்றைய வரை இவர்கள் செயல் திட்டத்துக்கு கொண்டு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு குறைவாகத்தான் ஒரு அந்த பணியை மொத்தமாவே. சோ அதுல 8% கூட கிடையாது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த உருட்டு மாடல் ஆட்சி தொடர்ந்து நாங்க அவ்வளவு பண்ணிட்டோம் இவ்வளவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பொய்யாகவே இவர்கள் இத்தனை ஆண்டுகளும் பொய் சொல்லியே ஆட்சியை நகர்த்தி விட்டார்கள் அப்படிங்கிறதா நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அவங்களே ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. வெள்ளரிக்கை குடிக்க சொன்னா ஒயிட் ஷீட்டை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த லட்சணத்துல தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களே இப்ப அவங்க வாயாலேயே அமைச்சரவை கூட்டத்தின் வாயிலாகவே இன்னைக்கு உண்மையை ஒப்புக்கொண்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இப்படிதான் நம்ம பார்க்கணும்.